இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வந்த பெண்களும் குழந்தை பெற்றவங்களுக்கும் இதை நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா ஒரே வாரத்தில் ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வந்த பெண்களுக்கும் குழந்தை பெற்றவங்களுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சுவரொட்டி ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது ஆட்டு சுவரொட்டி. இது கடைகளில் 1 அல்லது 2 நீங்கள் வாங்கிக்கலாம். அது கேட்டு வச்சு வாங்கணும். சில இடங்களில் ஈஸியாக கிடைக்கும். இதில் ஜவ்வு இதெல்லாம் இருக்கும். அதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் நல்ல 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இதை ஊற வச்சதுக்கப்புறம் மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஜவ்வோடு நம்ம சமைக்கக்கூடாது, சவ்வெல்லாம் எடுத்துடலாம். இது மஞ்சத்தூளும் நம்ம மிளகாய் தூளும் எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இது நம்ம கட் பண்ண உடனே ரத்தம் அதில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் போடும்போது அது வெளியில் வராது. க்ளீன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதோட வாடையும் இருக்காது. இதை க்ளீன் பண்ணாமல் அந்த ஜவ்வு பகுதியோடு நம்ம சமைச்சோம்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் மேலே உள்ள ஜவ்வை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இதை அலசி சுத்தம் செஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் சுத்தம் செஞ்ச 2 சுவரொட்டியை எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைனா முழுசாக இப்படியே போட்டு பிரட்டிடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியா, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஏன்னா நம்ம அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இதில் மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விரவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் தான் விடணும். இப்போ நல்லெண்ணெய் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. உடம்பை இருக்கக்கூடியது அது. அதாவது எலும்பு பலத்தையும் சரி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் அதிகமாக நல்லெண்ணெய் தான். என்னென்ன சமைச்சாலும் நீங்கள் நல்லெண்ணெயில் சமைச்சு கொடுங்க. கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 பல், எவ்வளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதுதான் ருசி கொடுக்கும். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதனால எண்ணெயிலே தான் இதை நம்ம வதக்க போகிறோம். அதுவும் நல்லெண்ணெயிலே சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது. இதோட நம்ம பெரட்டி வச்சிருக்கிற சுவரொட்டியை இதோட சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இதுக்கு வெந்துடும். அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூட நீங்கள் தேங்காய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்ல கிரேவி மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் இதில் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ இதில் நல்லா பெரட்டி விட்டுடுங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஹீமோக்ளோபினோட அளவை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ குழந்தை பெற்றவங்களும் வயசுக்கு வந்த பெண்களுக்கும் ரத்தத்தோட அளவு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ரத்தத்தோட அளவை அதிகப்படுத்தக்கூடியது. இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை ரெகுலராக நம்ம செஞ்சு கொடுப்போம். வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு ஈரல் கொடுங்க, முட்டை கொடுங்க. அதோட எது செஞ்சாலும் சமைக்கும் போது நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து கொடுங்க. இது வயசுக்கு வந்த பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் ஒரு 13-14 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சு கொடுங்க. வெஜ்ஜில் சாப்பிட்றவங்க வாழைப்பூ, முருங்கைக்கீரை இதெல்லாம் அதிகமாக சேர்த்துங்க. இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சுவையான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக கட் ஆகிடும்.
விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளும் தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நம்ம அப்படியே தான் சாப்பிட போகிறோம். இப்படியே ஒரு பவுலில் கொடுத்தா கூட சில பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கு விருப்பம் இல்லாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 10:30-11 மணிக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சுடு சாதம் ரெடி ஆகிடும். அந்த சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் மற்ற குழம்போடு சேர்த்து சாப்பிட்றத விட இதை மட்டுமே பெரட்டி கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த எண்ணெயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூடான சாதத்தில் சாப்பிடும்போது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.